Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of tradeachievers. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட Nifty review and preview தான் பார்க்க போறோம். So first Nifty பார்த்தலாம், அடுத்து Bank Nifty பார்த்துறோம். So இப்போ Nifty பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து 24542ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ Nifty பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். நம்ம லாஸ்ட் இதுலயும் பார்த்திருந்தோம். என்னன்னா மார்க்கெட் is now in a proper sideways. So market வந்து நல்ல sideways market இருக்கு. So this will be acting as a resistance. கீழ வந்து இது சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணுது. இப்போ இந்த சப்போர்ட் லெவல் எங்க இருக்குன்னா கரெக்ட்டா 24500 ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 25000 ல இருந்து 25200 வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் இதே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நம்ம லாஸ்ட் இதுலேயும் பார்த்துருந்தோம், இந்த 23800 பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 23800 தான் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு. ஸோ திஸ் வாஸ் யுவர் மேஜர் சப்போர்ட். இப்போ இந்த சப்போர்ட் அடுத்தது ஒரு வேளை இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது நம்ம எங்கே வரோம்னா மறுபடியும் 23800 தான் நம்மளோட மேஜர் சப்போர்ட். ஸோ அந்த லெவலுக்கே வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இங்கேருந்து திரும்பிச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் நார்மலாக ட்ரேட் பண்ணுறது என்ன பண்ணலான்னா, ஸோ டாப்புக்கு வரும்போது செல் பண்ணுறதும் கீழே வரும்போது பை பண்ணுறது தான் நார்மலாக அவங்க வந்து ஸ்விங்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கேல்பர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் என்ன ஒன்றுனா சம்டைம்ஸ் நம்ம இங்கே பண்ணும்போது உடச்சிட்டும் கீழே போய்டும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். ஜஸ்ட் வந்துடுச்சேன்னு பை பண்ணுறதோட ட்ரெண்ட் ரிவர்சல் வந்துடுச்சா அதுக்கு பின்னாடி இருக்குது, ஓகே இது மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு போனால் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை ஒன்ஸ் மார்க்கெட் நமக்கு இந்த 25200 பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ண அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றது 26000 தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 26000 வந்து மார்க்கெட் போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு குளோபல் கியூஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வேர்ல்டு எக்கனாமிக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெஜாரிட்டியாக கிராஷோ அந்த மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி லெஸ். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். அண்ட் ரீசெண்ட் டைமில் இந்த கோவிட் நியூஸஸ் பார்த்துட்டு அதை வரை கேட்டுட்ருக்காங்க, சார் கோவிட் கிராஷ் மறுபடியும் வருமானா. இப்போதைக்கு கோவிட் கிராஷ் அந்த மாதிரி ஒரு வரதுக்கான வாய்ப்புகள் என்ன சொல்கிறது வெரி லெஸ் பர்சன்டேஜ். ஸோ அதனால் அதை வச்சு இப்போ பயப்படுறதுக்கான நேரம் இல்லை. மார்க்கெட் ஒன்ஸ் நமக்கு சைட்வேஸ் முடிச்சுட்டு பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறது தான் இட்ஸ் அ ரைட் டைம். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு மார்க்கெட் வந்து அப்படியே போகிறத காட்டிலும் இந்த மாதிரி ஒரு மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட்வேஸ் ஆகிட்டு போகிறது தான் ஹெல்த்தியும் கூட. அப்போ தான் புது உள்ள ட்ரேடர்ஸ் வருவாங்க. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த இடத்துல அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ இந்த இடம்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் நம்மளோட வீடியோஸ் கூட போய் பாருங்கள். அக்யூமுலேஷன், ரீஅக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ன்னு 3 சொல்லியிருப்பேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷனை முடிச்சுட்டு திருப்பி திஸ் இஸ் ஆல் ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ். ஸோ மார்க்கெட் ரீஅக்யூமுலேஷனில் இப்போ இருக்குது. ஸோ இந்த லெவலில் முடிச்சிட்ட பிறகு அடுத்த ஒரு ஸ்விங்கு போகும்போது மேலே போயிட்ட பிறகு தான் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு வருவாங்க. இதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸ் எல்லாம் வந்து உள்ளே என்ட்ரி ஆவாங்க நார்மலாக. அதுக்கப்புறம் இந்த இடத்துல யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் கெட் இன்டு என்ட்ரி. ஸோ ரீட்டைலர்ஸ் நமக்கு எப்பவுமே தெரியும் முடிச்சுட்டு கீழே வரும்போது தான் என்ட்ரி ஆவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இட் இஸ் பெட்டர் டு கோ இன் ஏர்லி. இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது இட் பி பெட்டர். ஸோ இந்த லெவல் உங்களுக்கு முன்னாடியே ஞாபகம் இருக்கும், நம்ம இந்த லெவலில் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இங்கேருந்து சப்போர்ட்லேருந்து திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரும் ஸ்டாக்கை வித்துறாதீங்கன்னு நம்ம ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல சொன்னதுக்கான ரீசனும் இது தான். இன்ஸ்டிடியூஷன் லெவல் ஏற்கனவே அங்கெல்லாம் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் நமக்கு சார்ட்டாக பார்க்கும்போது சர்டன் டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது வி கேன் ஐடென்டிஃபை இங்கே அக்யூமுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை வச்சு தான் சொன்னது. அண்ட் மார்க்கெட் இஸ் நவ் going in a good direction and healthy-ஆ போயிட்டுருக்கு. Sideways is a very healthy thing. Once break out ஆகிட்ட பிறகு next resistance 26000 all time high மறுபடியும் வரதுக்கான possibilities are very high. ஸோ இதை பொறுத்திருந்து வரக்கூடிய வீக்ஸில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இப்போ நான் எப்படி நிஃப்டி அனலைஸ் பண்ணி இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ்னா என்ன, ரீடிஸ்ட்ரிபியூஷன், ரீஅக்யூமுலேஷன்னா என்ன, இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம்னா சார்ட்ஸ். ஸோ அந்த சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணலாம், அதுக்குள்ளே இருக்க சயின்ஸ் என்ன, டெக்னிக்கல்ஸ் என்ன அப்படின்றத நீங்களும் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ வி அட் tradeachievers we teach people எப்படி ஒரு ஸ்டெப்பாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும், அதுக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜி என்ன, டெக்னிக்கல்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. எவ்ரி மண்டே வந்து நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் பிரான்ச்சஸில் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது. அது போத் உங்களுக்கு தமிழ்லையும் இருக்குது, கன்னடாலையும். நீங்கள் முன்னாடியே ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுப்பாங்க. இன்கேஸ் என்னால் பிரான்ச்சுக்கு வர முடியலனாலும் we do have ஆன்லைன் கிளாஸஸ் as well. வேணும்னா நீங்கள் ஆன்லைனுக்கு ஆப் பண்ணனாலும் ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துக்கலாம். அதுக்கும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு
மார்க்கெட் வந்து 55,600ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாக்டாக மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் இந்த ப்ரீவியஸாக வந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து கரெக்டாக டாப் எடுத்துகிட்டு இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் அதுதான். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இந்த இடம் என்னவா ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, நமக்கு முன்னாடி இந்த இடம் தான் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ இங்கே என்ன ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு, சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முன்னாடி நம்ம சொல்கிறது, இதுக்கும் உள்ள கனெக்ஷன் என்னென்னா இப்போ இந்த இடத்துல நடந்தது ஏன் இந்த இடத்துல நடக்கும்னா அதுக்கு பின்னாடி இருக்க டெக்னிக்கல், அப்போ இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்ற ஒரு விஷயம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போ மார்க்கெட் இது கீழே வந்ததுக்கான ரீசன் தெரியும். இப்போ இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்க்கும்போது ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கேருந்து ஏன் திரும்பிச்சுன்றதெல்லாம் நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது we will be able to identify. இப்போ அதே மாதிரி நம்ம போன வாட்டியும் சொல்லியிருந்தோம் இந்த இடம் வந்து நமக்கு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுன்ட்டு. இப்போ மார்க்கெட் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு 56 பிரேக் ஆச்சுன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு 57,500 வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும், அடுத்த லெவல் ட்ராவல் ஆகும். இல்லை இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கான்செப்ட் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகிடும், இட் வில் கம் பேக் டு சைட்வேஸ். அப்போ என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சைட்வேஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். இப்போ என்னென்னா நிஃப்டி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நிஃப்டி வந்து நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, சைட்வேஸில் போய்ட்டுருக்கு. அப்போ நிஃப்டி இப்போது பாட்டம்லேருந்து மேலே போச்சுனால் ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நிஃப்டி என்ன ஆகிடும், உங்களுக்கு பிரேக் ஆகிடும். இல்லை நிஃப்டி வந்து நம்ம சொன்ன அந்த லெவலில் பிரேக் ஆகி அடுத்த சைட்வேஸ்க்குள்ளே போகுதுன்னா பேங்க் நிஃப்டி என்ன ஆகிடும்னா மறுபடியும் சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ இப்போ நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றது இப்போ ஒரு 1 or 2 days பார்த்தீங்கனாலே பேங்க் நிஃப்டி என்ன நடக்க போகுதுன்றதையும் நம்ம கோரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நிஃப்டி மேலே திரும்பிச்சுன்னு இந்த சைட்வேஸுக்கு திரும்பினாலே பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஹையை பிரேக் ஆகி புது உச்சத்தை போகிறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ப்ரிடிக்ட் த மார்க்கெட். சும்மா வந்துட்டு மேலே போனால் பை பண்ணிக்கலாம், கீழே வந்தால் செல் பண்ணிக்கலான்றது கிடையாது. we have to understand ப்ராப்பர்லி மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க டெக்னிக்கல்ஸ் என்னன்றது ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது our prediction will be precise. அப்போ கொஞ்சம் பர்ஃபெக்ஷனை நோக்கி கிட்ட போயிட்டே இருப்போம். ஃபுல்லாக கற்றுக்கிட்ட பிறகு நமக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் இதெல்லாம் வரும்ன்றதை அசஸ் பண்ணுறோம் நம்ம. we are trying to assess the market. இதுதான் நடக்கணும்னு கிடையாது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது நடக்கும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவர் ட்ரேட்ஸ் வில் பி பெட்டர். இப்போ ஏன் ஏறுது இறங்குதுன்னே தெரியாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ப்ராப்பராக இதெல்லாம் நடக்கலாம் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டோம், இது நடக்கும்போது இது பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்ரோச் பண்ணும்போது இட் வில் பி அ பெட்டர் ஐடியா. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஹவ் டு ட்ரேட். அதுதான் ப்ரொஃபஷனலிசம். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டி மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா 57,500 நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இல்லை நிஃப்டி லோ பிரேக் ஆச்சுன்னா திருப்பி வி கேன் எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் டு கம் பேக் டு 54,000 சப்போர்ட்டில் வந்து மறுபடியும் மார்க்கெட் சைட்வேஸ் ஆகிறதுக்கான possibilities are there. So this is Bank Nifty and Nifty Bank Nifty இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். And I hope this video was useful and thank you very much for joining. Take care.